விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன். போற வண்டி உருமுது போறான். புத்து வந்து என்ன ஏதுன்னு தெரியும். கீழே வந்தா கூட போய் தூக்க கூடாது. அவனெல்லாம் விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன். போற என்னன்னா நானும் பாக்குறேன். 2-3 வாட்டி வேகமா போறேன், வேகமா வர. ஆடு மாடு போகுது, கார் வண்டி வருது, குழந்தை குட்டியெல்லாம் நிக்குது. வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? பொறுமையா போக முடியாதா? அர்ஜென்ட்டா போற இடத்துக்கு சரக்கு போட்டுருக்கீங்களா? இல்லை வண்டியை ஓரம் கட்டி போட்டு வீட்டுக்கு போங்க. நடந்து பொறுமையாக போங்க, வேகமாக போங்க, பிரச்சனை இல்லை. தலையில் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தான் சேஃப்டி. அப்பா நான் 20 வருஷமாக இந்த ரோட்டில் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா சேஃப்டி வச்சு? பாப்பா அவரு தானே சொன்னா வந்து 20 வருஷம் 40 வருஷம் மண்டல அடிபட்டு இருக்கியா? வண்டி தூக்க அடிப்பியா? தண்ணி அஜித்தா, தண்ணி எடுத்துரு அஜித்தா. இந்திரா மூஞ்ச ஃபர்ஸ்ட் கழுவி விடுறாளே. வண்டியில் உட்காரு. லோன் எப்படின்னு வண்டியில் ஏற்றி உட்காருடா. உட்காருங்க, சென்டரா உட்காராதீங்க. உட்காருங்கப்பா. ஹெல்மெட் போட்டுருவானே, மண்டல அடிபட்டு. வணக்கம். எனக்கு வந்து இந்த அடிபட்டது இந்த ஹெல்மெட்டு போடுறதுனால தான் அடிபட்டிருக்கு. நான் அந்த ஹெல்மெட்டை போட்டிருந்தேன்னா எனக்கு அந்த அடிபட்டிருக்காது. இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து உயிர் காக்கிறதுக்காக தான். தலையில் அடிபட்டது இந்த மண்டை தான் மெயின். ஆனால் அந்த ஹெல்மெட்டு போட்டிருந்தேன்னா இந்த அடிபட்டிருக்காது. நான் ஒரு பாதுகாப்பாக இருந்தேன். இதை போல் எவ்வளோ பேர் அலட்சியமாக போய் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இறந்துடுறாங்க. சில பேர் எவ்வளோ விபத்து நடந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமாக விபத்து நடந்துகிட்டு இருக்கு. விபத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்மெட்டு தான். தயவுசெய்து ஹெல்மெட்டில் தான் வெளில யாரும் போகாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சாகுறாங்கன்னு நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஹெல்மெட் இல்லாத வெளியில் போனால் ஹெல்மெட்டு ஃபஸ்ட்டு சேஃப்டி தான். ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு வெளில போங்க. அப்போ தான் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு பாதுகாப்பாக அந்த குடும்பத்தை பார்க்கணுன்னா ஹெல்மெட்டு தேவை. தயவுசெய்து தமிழ்நாட்டில் இருக்க இந்தியா அனைத்து பேருமே இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹெல்மெட் இருந்தேன்னா இது எனக்கு அடிபட்டிருக்காது. நான் பாதுகாப்பாக இருப்பேன். அந்த ஹெல்மெட் இருந்ததுனால தான் நான் அடிபட்டிருக்கு. இன்னமும் வந்து எனக்கு போல் யாருக்கும் இது போல் படக்கூடாது. எல்லாரும் ஹெல்மெட்டு பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அது குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். நன்றி.